இயல்பில் நானும் ஒரு பெண்ணிய சிந்தனையாளர். எனக்கெல்லாம் பெரியார்லாம் தேவையே இல்லை. பெரியார் அவர் அடியொற்றி நடக்கணும் எந்த ஒரு அவசியமும் இல்லை. என் லைஃப்பில் நான் அனுபவிக்கிறப்ப நல்லது கெட்டது என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள், சமூக ஊடகங்கள் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிற விஷயங்களே எனக்கு போதுமானவையாக இருக்குது. பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பற்றி யோசிக்கிறதுக்கு இதில் கொஞ்ச நாள் இந்த அன்னபூர்ணி அம்மா, அந்த அம்மாவை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோவா தெரியாது அது எதுவுமே. சமூக ஊடகம்தான் ஒருத்தரை பற்றி விலாவரியாக சர்ச்சையில் ஒருத்தவங்க சிக்கும்போது இன்னும் அதிகமாக விளம்பரம் வராங்க. அப்படி வந்தது தான். நானே அந்த வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். அந்த சுருக்கி சொல்வதெல்லாம் உண்மையெல்லாம் சுருக்கி நான் போட்டிருக்கேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நிமிஷத்துக்கு போட்டிருக்கேன். அதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணி வச்சுட்டேன். நான் இப்போ தான் 3500 வீடியோ டெலீட் பண்ணல, அதில் டெலீட் ஆகிடுச்சு. யதார்த்தமாக அந்த கிராஸ் ஆச்சு அவங்களோட வீடியோ. யூடியூப்லேயே ரொம்ப ரீச் ஆகிற விஷயம் எதுன்னா, மற்றவங்களாம் மட்டம் தட்டி ட்ரோலுன்ற பேரில் அவங்கள வந்து ட்ரோல் பண்ணுறோன்ற பேரில் இன்னொன்று என்னமோ சொல்கிறோம், வறுக்கிறது, பொரிக்கிறது, ரோஸ்ட்டா அப்படின்ற பேரில் போடுற வீடியோக்கள் தான் நிறையா எல்லாருக்கும் பிடிக்குது. அது வந்து நமக்கு மனசுக்குள்ளே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது, ஒரு ஜாலி ஜாலி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறதுனால அது நிறைய போகுது. விட்டேனா மூஞ்சி திரும்பிக்கும். இப்போ என்ன, நீயும் உன்னோட இந்த புது புருஷனும் 2 பேரும் சேர்ந்து ஜோடியா உருட்ட வந்திருக்கீங்க. 2 பேரும் லூசுன்னு எங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு லூசு அப்படின்னு ப்ரூவ் பண்ண வந்திருக்கீங்க. கரெக்ட் தானே? அதே நேரத்தில் ஒரு தம்பி வந்து ட்ரோல் பண்ணி போட்டது வறுக்கிற வீடியோ போடுவார் போல். அது வந்து அவர் போட்டிருக்காரு டிஸ்க்ளைமரில் வந்து, நான் சும்மா ஒரு ஃபேராக தான் யூஸ் பண்ணுறேன் அவங்கள வீடியோஸு, நான் யாரையும் வந்து இன்சல்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அந்த இதில் போட்டிருக்காரு. அவர் பற்றின விளக்க குறிப்பு இருக்கும்ல, அதில் போட்டு வச்சிருக்காரு. விட்டேனா மூஞ்சி திரும்பிக்கும். இப்போ என்ன, நீயும் உன்னோட இந்த புது புருஷனும் 2 பேரும் சேர்ந்து ஜோடியா உருட்ட வந்திருக்கீங்க. 2 பேரும் லூசுன்னு எங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு லூசு அப்படின்னு ப்ரூவ் பண்ண வந்திருக்கீங்க. கரெக்ட். இயல்பில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து இந்த பாட்டு கேட்குறது, இசையமைக்கிறது, இந்த சினிமா பார்க்குறது, இந்த மாதிரி யூடியூப்பை யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹராம் சொல்லுவாங்க, மதத்துக்கு எதிரானதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. இது இல்லாமல் அதே நேரத்தில் அதையும் லிமிட்டாக சிலர் வந்து அவங்களோட கொள்கைகள், அவங்க மதம் கொள்கைகளை பற்றி பேசுகிறாங்க. இந்த இது இருக்குது, அந்த இது இருக்குன்னு, அது ஓகே, அது கூட பரவாயில்ல, இதுக்கு பயன்படுத்தலான்ட்டு. ஆனால் இந்த நபர் வந்து அதிகபட்சமாக பெண்களை தான் பேசியிருக்காரு. பலூன் அக்காலேருந்து அன்னபூர்ணியிலேருந்து எல்லாரையுமே வந்து பேசி வச்சுருக்காரு. முழுக்க முழுக்க எல்லாமே ட்ரோல் வீடியோஸ் தான், அதாவது ரோஸ்ட் வீடியோஸ் தான். இதில் பெண்களையும் நிறைய பேசி வச்சுருக்காரு. எப்படி உங்களுக்கு அந்த இதில் மத புத்தகத்தில் வந்து நீங்கள் வந்து தன் மதத்தை சார்ந்தவங்கள பேசுகிறதோ இல்லை அடுத்த மதத்தை சார்ந்த பெண்களையோ இழிவாக பேசிக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்களே, அதில் ஏன் உங்களை கேட்குறேன்னா, இவங்க தான் அதை சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு ஒழுங்கை கடைப்பிடிச்சி வளர்றவங்க, சரிங்களா? அப்படி ஒழுங்கை கடைப்பிடிச்சி வளரும்போது நீ அதுக்கு மாற நீ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கிய சாமி, என்ன அப்படி நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குல்லங்க. Not said. It is just to clear that I have not said anything like that. Please don't judge me. Please don't have character assassination on me. கேரக்டர் அசாசினேஷன்லாம் உங்க மேல யாரும் பண்ணல. எல்லாரும் ஒரே கேள்வி தான் கேட்குறாங்க. உங்களுக்கு அன்னைக்கு நீங்க இந்த மாதிரி போனப்போ இந்த மாதிரி ஒரு மிஸ்ஹாப் ஆகுங்கிற ஒரு பேசிக் கால்குலேஷன் பண்ற அளவுக்கு கூட அறிவு இல்லையா உங்களுக்கு? ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா சினிமா தட்டில் வந்து நடிகரோ நடிகையோ இல்லை இயக்குனரோ அந்த படத்தை வந்து பார்க்கறது இயல்பான ஒரு விஷயம். நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயம் கிடையாது. இந்தியா முழுக்க இல்லை உலகம் முழுக்க கூட அந்த விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல அவர் ஏற்கனவே இதுக்கு அவருக்கு பழகி போன ஒன்றா இருக்குது. தன்னோட படம் ரிலீஸ் அப்போ தேட்டரில் போய் படம் பார்க்குறது அவருக்கு பழகி போன ஒன்றா இருந்திருக்கு. அப்போ இந்த தடவை கூட்ட நெரிசல் வந்திருக்கு. அது எங்கே நடந்திருக்குன்னா, அவர் பால்கானியில் மேலே ஏறிப்பார். நான் கூட தேட்டரில் அந்த வெளியில் இருக்கிற ஏரியாவில் அப்படின்னு நினச்சேன். பால்கானியில் ஏறி போகிற பகுதி சின்ன பகுதியாக தான் இருக்குது. அங்கே எப்படியோ நெரிசலில் என்ன இருக்குன்னா, ஒரு அம்மா பையன் 2 பேரும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதான் மட்டுமே. அப்போ அவருக்கு இது உள்ளே அவர் இருக்கார், வெளியே இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு, அவர் தெரிய வரல. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. 25 லட்சம் தாரேன்னு சொல்கிறாரு, 10 லட்சம் முன்னக்கூடியே கொடுத்துட்றாரு. அது பத்தலைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டெல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க. இப்போ கடைசியில் 2 கோடி தாரேன்னு சொல்லி வச்சுட்டாங்க. 1 கோடி அல்லு அர்ஜுன் கொடுக்கறதாவும் மிச்சம் 1 கோடி தயாரிப்பாளர் புஷ்பா 2 தயாரிப்பாளர் கொடுக்கறதாவும் பேசிட்டாங்க. அது தெலுங்கு திரையுலகம், சரிங்களா? இங்கே வந்து இந்த சந்தன வீரப்பன் ஒருத்தர் இருந்தார். அது புஷ்பா 2வோட அதே அது மாதிரியான ஒரு உண்மையான அது வந்து என்ன சொல்கிற கற்பனை கதாபாத்திரம். நிஜமாலுமே ஒரு கதாபாத்திரம் இங்கே வாழ்ந்திருக்கு. 100க்கும் மேற்பட்ட யானைகளை கொண்டிருக்கு.
கிட்டத்தட்ட 300க்கு உட்பட்ட நபர்கள் நினைக்கிறேன். அவ்வளோ பேரை அவர் கொண்டிருக்கார். அந்த மாதிரியான ஒரு நபரோட மகளை வந்து தேர்தலில் நிப்பாட்டினாங்க. ஆல்ரெடி நிறைய பேரோட அந்த பொண்ணோட ஃபோட்டோ நான் பார்த்துருக்கேன். அரசியல் தலைவர்களோட அந்த அம்மா ஃபோட்டோ எடுத்திருக்கு அந்த பொண்ணு. அவங்கள சீமான் கூட இந்த தடவை எம்பி தேர்தலில் நிப்பாட்டுறாரு. ஒரு நிஜமான குற்றவாளியை வீரன் லெவலுக்கு கொண்டு போய் அவருக்கு படங்கள்லாம் எடுத்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இடத்துல கேள்வி கேட்கவே மாட்டாங்க. நானும் அந்த இடத்துல அந்த பொண்ணை யாரும் ஏன்பா இப்படிலாம் நிப்பாட்டலாமான்னு யாருமே கேட்கல. அப்படியே கடந்து வந்துடுறாங்க. இந்த இடத்துல உனக்கு அறிவு இருக்கா, நீ இந்தியன் தானே அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. இப்போ இந்த பையனுக்கு அதே கேள்வி கேட்கலாம். மக்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தையும் நீங்கள் சொல்லலாம்ல. எதுக்கு இந்த மாதிரி பலூனக்காவை இந்த அம்மாவை நீங்கள் வேற்று மதமாக இருந்துட்டு இன்னொரு மதத்தில் என்ன விஷயம்னே தெரியாமல் நீங்கள் எப்படி அவங்கள குறை சொல்லலாம்? அந்த உரிமை உங்களுக்கு யார் கொடுக்கறது? உங்கள் மதத்தில் வேணால் இந்தந்த ப்ரொசீஜர் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. ஆனால் இன்னொரு மதத்தில் இருக்கிற விஷயங்களை ஆராயாமல் அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் அவங்க மேலே ஒரு சொல்வதெல்லாம் உண்மை பிரச்சனை இருந்துச்சு அப்படின்ற ஒரே ரீசனுக்காக ஊரெல்லாம் ஒருத்தவங்கள அசிங்கப்படுத்துகிறாங்க. நம்ம பங்குக்கு நம்ம பண்ணுவோங்கும்போது உங்கள் மதம் வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்லவில்லையா? இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, பெண்களை இழிவு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும், இன்னொரு மதத்தை வந்து இந்த மாதிரி சீண்டக்கூடாது, அவங்க மத கொள்கைகளை மூக்க நுழைக்கக்கூடாது அப்படிலாம் உங்களுக்கு சொல்ல கிடையாதா அப்படின்றது என்னோட கேள்வியாக இருக்குது. பலூன் அக்கா அண்ட் எதை இவங்க பலூன் அப்படின்னு ரெஃபர் பண்றாங்கிறது யோசிக்கும் போது அப்படியே தலைலாம் சுத்துது. சோஷியல் மீடியா வந்து எப்படி ஆரம்பிச்சது 2016-17 எல்லாம் கான்டென்ட்லாம் எந்த மாதிரி போயிட்டு இருந்தது, இப்போ எதை நோக்கி நம்ம சோஷியல் மீடியாவோட கான்டென்ட்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது சீரியஸ்லி ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருக்கு. ஒருத்தாங்க நிர்வாணமாவோ அரே நிர்வாணமாவோ ஒரு போட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் வச்சு நம்ம ஃபேஸ்புக்கில் வச்சு பாருங்கள் இவங்க எவ்வளோ கேவலமாக இருக்காங்க அப்படி நம்ம காட்டணும்னு வச்சுக்கோங்க. அவங்க போட்டதை நம்ம 2வது தடவை நம்ம விளம்பரப்படுத்திகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ சோசியல் மீடியா இவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்றோம்ல, நம்மளும் அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளும் வந்து சரியான விஷயங்களை சொல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களை திருப்பி சொல்லியிருக்கேன். ஏன்னா பார்க்கப்படுகிற செய்தியை நான் சொல்கிறேன் அப்படின்ற கட்டத்தில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோமே தவிர நான் ஏதாவது நல்லது சொல்கிறேன் அப்படின்ற கட்டத்தில் நம்ம இல்லை. அதுதான் உண்மை. நானே நிறைய தடவை ஒரு அபத்தமான ஃபோட்டோஸ் பார்ப்பேன், எடுத்துருவேன், ரெடி பண்ணுவேன், அப்புறம் யோசிப்பேன் அவங்களே அபத்தமாக பண்ணியிருக்காங்க. அது இன்னொரு தடவை நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளும் அந்த வேலை தானே இன்னொரு தடவை செய்கிறோம், 2வது முறையாக அந்த தவறை நம்ம செய்கிறோம்ல அப்படின்னு நான் யோசிச்சுட்டு டெலீட் பண்ணி விடுவேன். அன்னபூர்ணி பெண்ணாக பிறந்திருக்காங்கன்ற ஒரே ரீசனுக்காக தான் அவங்க கல்யாணம், அவங்களோட வரலாறு எல்லாமே வந்து அசிங்கமாக பேசப்படுகிறது. அதுவும் இந்த காலத்தில் பெண்ணிய சிந்தனை, அந்த சிந்தனை இந்த சிந்தனை சொல்லிக்கிட்டு இருக்கிற காலத்தில். நான் இன்றைக்கி அன்னபூர்ணி வந்து வெப்சைட்லாம் வச்சுருக்காங்களா, அதில் போய் பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய வரலாறு, என்னோடய சுயசரிதன்ற மாதிரி அவங்களோட லைஃப்பை சொல்லியிருந்தாங்க. எந்த ஊருக்காரங்க, எப்போ கல்யாணம் ஆச்சு, அந்த கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இவரோட டச்சு அதாவது தொடர்பு, அப்புறம் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. 3 வருஷம் கல்யாணம் பண்ணி 3 வருஷம் சேர்ந்து வாழ்ந்த பின்னாடி தான் சொல்வதெல்லாம் உண்மை ப்ரோக்ராமுக்கு போயிருக்காங்க. அங்கே நிறைய பிரச்சனை இருந்திருக்கு, நமக்கு கொஞ்சம் காட்டியிருக்காங்க. நிறைய விஷயம் நமக்கு தெரியாது, அந்த கேமராவுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியாது. அதுக்காக ஒருத்தவங்க இந்த மாதிரினாலே இது நம்ம நாட்டில் எவ்வளோ தப்பை வேணாலும் அப்படியே மூடி மறைக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் போதும். இந்த ஒரு விஷயம் ஒருத்தவங்க கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க தப்பானவங்கன்னா ஈஸியாக முத்திரை குத்தி தூக்கி போடுறான். அது பெண்ணுக்கு மட்டும்தான், ஆணுக்கெல்லாம் கிடையாது. ஆண் வந்து வெளிப்படையாகவே 3 கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிறான். நான் ஒரு 10 வப்பாட்டி, அது பெருமையாக வேற சொல்கிறோம். அந்த நடிகருக்கெல்லாம் எத்தனை பொண்டாட்டி தெரியுமா, எத்தனை சின்ன வீடு தெரியுமான்னு பெருமையாக சொல்கிறோம். ஏன்னா அவங்க ஆம்பளையார். அதே ஒரு பெண் வந்து அந்த வேலையை பண்ணும்போது அது குதர்க்கமாக பார்க்கப்படுகிறது. அந்த பெண்ணே ஆன்மீகவாதியாக இருக்கும்போது குதர்க்கமாக பார்க்கப்படுகிறது. நான் இவங்க பேசுகிற விஷயங்கள் நிறையா கவனித்தேன். இன்றைக்கி தான் உட்காந்து சின்ன சின்ன விஷயம் கவனித்தேன். காவியை உடுத்திக்கிட்டு ஊரை ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். சொல்ல வர்ற விஷயம் என்னவா இருக்குன்றது தான் எனக்கு முக்கியம். ஒருத்தவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்றத விட, ஏன்னா காவி உடுத்துறதே ஏமாத்துறதுக்கு தான் முடிவோடு விடுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் நார்மல் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கேன் அப்படின்னு இருந்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸில் இருந்துட்டு நம்மளை இன்னும் ஈஸியாக பண்ணலாம்லங்க. காவி ட்ரெஸ் போட்டு இன்னும் நம்ம சூப்பராக நம்புவோம்லங்க. அந்த மனிதரை கல்யாணமே பண்ணிக்காமல் கூடிய வச்சுட்டு இருந்தால் யார் என்ன கேட்க போகிறா? கல்யாணம் பண்ணிக்கணும் அவசியம் இல்லைல்ல. அதை ப்ராப்பராக ஒருத்தவங்க செய்யும்போது அதுக்கு கேலி செய்யப்படுதுன்னா அப்புறம் என்ன சொல்கிறது? அப்போ ஊரை ஏமாத்துறதுக்காண்டியே ஒரு வேஷம் ஒரு இது பண்ணிகிட்டே இருக்கணும். நீ ப்ரைவசியை தனிப்பட்ட முறையில் ரகசியமாக நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் இந்த சமூகம் சொல்ல வருதா அப்படின்றத என்னோடய கேள்வி. நான் தொடர்ந்து அன்னபூர்ணியோட உரைகளை கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன்.